எல்லாம் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம். அப்புறம் இதில் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்ப்போம். எந்த இடத்துல பிடிச்சி போவீங்க, என்ன பண்ணுவீங்க கேட்டால் அங்கிட்டு போய் பேசுகிறீங்க. சாமி நினச்சா எதை வேணாலும் பண்ணலாம். அவர் நினச்சா இங்கே இருக்கிறது தூக்கி இங்கே இப்படி வச்சிடலாம் அப்படிங்க. நான் வச்சிருவேன், எனக்கு ஒன்று இப்படி கூட வச்சிருவேன். நாய் விடாத பாடு நீ தானே படணும், நானா பட போறேன். நான் சொல்றது புரியுதா? உனக்கு முன்னாடி கிடக்கிற குப்பையை களையாம, உனக்கு பின்னாடி இருக்கிற களையை எடுக்காம, இந்த களையிலிருந்து இந்த பக்கம் தூக்கி வச்சுட்டா நீ அங்கே போய் சோகமா இருப்பியா? எல்லாம் சேர்ந்து தானே வரும். இதெல்லாம் தெரியாம சாமி நினைச்சா இப்படி தூக்கி வச்சிடலாம், அப்படி மாற்றி வச்சிடலாம், இப்படி பிடிச்சி விட்டுறலாம் அப்படிங்க. நான் என்ன செய்ய? எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா பிடிச்சி எடுத்து விட்டுற வேண்டியதான். மடியில் கட்டி தொங்க விட்டுக்கிட்டு தெரியுங்கன்னு சொல்லி சாமியா தெளிவாக சொல்கிறோம். நம்ம உன்னுடைய பிறவி பலனில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் செய்த பாவ கர்மாக்கள் உன் பறவையில் இருக்கிறத களை எடுக்காமல், அதுக்குண்டான வேலையை செய்யாமல் எந்த நன்மையும் நீங்கள் அடையிறது கஷ்டம்னு நம்ம பல முறை பாட்டாக பாடணும். அப்படி களை எடுத்தவங்க இன்றைக்கி எவ்வளோ சுகபோகமாக இருக்கிறாங்கங்கிறத நடைமுறையிலையும் காட்டியும் கொடுக்குறோம். அப்படி காட்டி கொடுக்கல, இது தெரியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லலாம், இப்படி தூக்கி வச்சிடலாம், இப்படி தூக்கி வச்சிடலாம். இப்போ நீ தூக்கி வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுப்பா. இங்கேருந்து இங்கே தூக்கி வச்சுட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ங்கிறது இவனுக்கு தெரியுமில்ல. தெரிஞ்சு நான் எப்படி தூக்கி வைக்க முடியும்? நான் சொல்கிறது புரியுதா? ஓட்டம்னா இங்கேருந்து இங்கே தூக்கி வச்சுட்டா அடுத்து என்ன நடக்கும்ங்கிறது முதற்கொண்டு தெரியும் போது எப்படி தூக்கி வைக்க முடியும்? சாமி நமக்குன்னா அப்படி செய்ய மாட்டேங்காரு, துளசியமாக்குன்னா அப்படி செஞ்சிடறாரு அப்படிங்காங்க. நம்ம சாக விட்டுருக்கலாம் போல தெரியும், சொல்ல ஓஞ்சிருந்துருக்கோம். வேணாம்ப்பா, அடுத்ததுல 3 மடங்கு சுமந்துருக்கும், அதுக்கு இந்த மூட்டையை சுமந்துட்டு போயிடுறோம்ப்பா. அப்படி கருணை காட்டி தானே விட்டுருக்கீங்க. இதெல்லாம் இருக்கு, ஒவ்வொரு விஷயமும் அப்படி இருக்கு இல்லை. சரி, அப்படித்தான் தூக்கி வச்சு மாற்றி வச்சு காப்பாற்றினவங்கள்லாம் அப்படியே நம்மகிட்ட விசுவாசமாக அப்படியே நிற்காங்களா என்ன? அந்த வாரத்துலேயே அதை மறந்துடுறாங்க. மறந்துட்டு அப்புறம் வேறு மாதிரி நிற்காங்க. இப்போ உனக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறேன், உன்னை எச்சரிக்கை பண்ணுறேன், கூப்பிட்டு திட்டுறோம்னா நீ நினைக்கிற ஏதோ நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் செய்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் எப்படி என்னைய வந்து அப்படி சொல்லலாம்? அவர் எப்படி என்னை அப்படி திட்டலாம்? நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு பையன் தூக்கிட்டு விசுக்குன்னு போயிடுறாங்க. சொல்லு பாப்பா. நான் சில நேரம் இப்படி கூட நினச்சிக்கிறேன், வச்சுக்கிறதுக்கு நான் என்ன துணியா பேடா அப்படின்னு நினச்சிக்கிருவேன் நான். அவ்வளோ கோபம் வருது. சொல்லு பாப்பா. இதெல்லாம் யோசிக்காமல் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வாரீங்க. என்ன சொல்கிறது? எவ்வளோ சிரமம் இருக்குது, அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. நம்ம சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு இருக்கணும். சொல்கிற வார்த்தை மேலே நான் அவ்வளோ முழுசாக எல்லோரும் நம்பியாக இருக்கிறீங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். நீ இந்த பக்கம் வாங்க, ஏன்னா முன்னாடி வாங்க, எல்லோரும் பின்னாடி திரும்பி கேட்க முடியாது. எனக்கு கழுத்து வலிக்கு. நான் என்ன மச்சமுனியா வலியை தாங்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது? சொல்லுங்க. அவ்வளோ நான் சொன்ன வார்த்தை மேலே 100 பிடிச்ச மானைக்கு அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கியே. சொல்லுங்க. அப்போ நீங்கள் நான் சொல்கிற வார்த்தை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறப்போ நான் எப்படி உங்களுக்கு நம்பி ஒரு வேலையை செய்ய முடியும்? சொல்லுங்க. உங்கள் கூடயே நான் வரனே. நீங்கள்
இந்த பரதேசி சொல்கிற வார்த்தை மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே நம்பாமல் இருக்கும்போது நான் எப்படி நம்பி உங்களுக்கு ஒரு வேலையை செய்ய முடியும்? உங்களுக்கு அந்த வேலையை செஞ்சால் எனக்கு சம்பளம் கொடுக்குறது யாரு? என்ன சாமி? நம்பாதவங்களுக்கு நான் வேலை செஞ்சால் எனக்கு யார் சம்பளம் கொடுப்பான்? உங்களை மாதிரி நான் எப்படி கஞ்சி குடிக்க கொடுக்குறேன்? உங்களை மாதிரி நானும் துயரம் துன்பத்துலையும் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கவா? வேதனையில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க சாமியா. யார் வேணாலும் சொல்லலாம், ஒரு சாமி தான் சொல்லணுங்கிறது கிடையாது. நாங்கள் நம்பி வந்தால் தானப்பா அதுக்கான அனுமதியே உங்களுக்கு கிடைக்கும். அதான் சொல்றீங்க, நாங்கள் நம்பி தானே ஆரம்பிக்கீங்க. அதான் ஈஸியாக சொல்லிடுறீங்களே. நீங்க சொல்லிருக்கீங்க சாமி நாங்கள் நம்பித்தானே சாமி ஆரம்பிக்கீங்க. நீங்க கொடுத்து நீ நம்பி வாரியா நாசமா வாரியாங்கிறது எனக்கு தானே தெரியும். நீங்க கொடுத்து விட்டா கூட அவங்க கொரியர் பண்றவங்க கொண்டு வந்து திரும்ப உங்ககிட்டயே கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதை சொல்லியிருக்கேன். திரும்ப 3 வருஷம் அதை இது ஒன்ன மேல நான் அனுதாபப்பட்டு ஆத்திரப்பட்டு ஐயையோ இப்படி புலம்புறாங்களே இப்படி வேதனைப்படுறாங்களேன்னு நான் அனுப்பிச்சு வச்சா கூட என் போஸ்ட்மேன் உங்கள்கிட்ட வந்து அட்ரஸ் சரியில்லைன்னு சொல்லி கொடுக்க மாட்டேக்கானே. தப்பான அட்ரஸில் அனுப்பிச்சி வச்சிருக்கேன், நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிடுறாங்க. நான் என்ன செய்ய? கொண்டு வர்றவங்கிட்ட வாங்குற இடத்துல நீ இல்லை வாங்குற இடத்துல அதுவும் சொல்கிறேன்ல நான். அப்போது எதுவுமே ஏற்றுக்கிறது இல்லை. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ, உங்கள் மனசில் என்ன உதயமாகுதோ அதை மாத்திரம் வந்து அப்படியே நிறுத்துறீங்க. அதவும் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு முறுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு நானும் உங்களுக்கு முன்னாடி சுற்றிக்கிட்டு சேர்ந்தேன். சாமியா என்ன சொல்ல, நானும் இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதம்